ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது ஸ்கடூஸ் தமிழ். நான் உங்கள் ஜாக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பாட்டத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி ஆஃப் தி ஃபக்கீர். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுஷோட ஃபஸ்ட்டு ஹாலிவுட் மூவி. ஒரு நல்ல படங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தனுஷ் ஃபேன்ஸ் உங்களுக்காகவே தான், மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. தனுஷோட ஆக்டிங்லாம் பிச்சு உதறி இருப்பார். குபேரா படம் அளவுக்கு இருக்காது, ஆனால் அதே ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் தான் இங்கே இருக்கும். ஆக்டராக தனுஷ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியோடு பார்க்கலான்னு ரெண்டு கீ சீன்ஸ் மட்டும் இருக்குது. பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். இந்த மூவியோட ஸ்டோரி, நம்ம தனுஷ் மும்பையில் இருப்பார். அவரோட அப்பாவை தேடி பாரிஸ் போவார். அந்த இடத்துல காசு இல்லாமல் ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோரில் தங்குவார். அது எங்கே, பீரோக்குள்ளே தங்குவார். அங்கேருந்து அந்த ஃபர்னிச்சரை வேறு ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு அகதிகளோடு இவர் போய் கலந்து கேஸ் போட்டுருவாங்க. அதே வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த இடத்துல இவரை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிடுவாங்க. அங்கேருந்து தப்பிச்சாரா இல்லையா, எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் ஸ்டோரி. நல்ல படம், ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான படம். அதுவும் ஒவ்வொரு நாட்டிலையும் போவாங்க பாரு, லொக்கேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மும்பை, பாரிஸ், இட்டாலி, அப்புறம் பிரிட்டிஷ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஊர் பேர் சரியாக தெரியல. ஆனால் தமிழில் பக்ரின்னு நினைக்கிறேன், அந்த பேரில் தான் ரிலீஸ் ஆணுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு தனுஷோட நெக்ஸ்ட் மூவி கிரேமேன் மூவி ரிவ்யூ போகலான்ட்ருக்கேன். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் வரதை பார்த்துட்டு அந்த மூவி ரிவ்யூ போடுறேன். வரட்டாமாமே. ஸ்கடூஸ்.